வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலாம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அது மிகப்பெரிய ஒரு பின்னாடி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதிமுகக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வருது. இப்போ எடப்பாடி பழனிசாமியே இந்த 4 பேரை பார்த்தீங்கன்னா கொறட்டா வச்சு இவங்க அதிமுக பிரமுகர் கிடையாது, முதல் சுயேட்சை வேட்பாளராக வந்து கருதிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பிரமுகர் கிடையாது, வேலுமணி கொறட்டா வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேரையும் தகுதி நீக்கம் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டா என்ன பண்றன்ற மாதிரி ஓபிஎஸும் யோசனை இருக்காங்க. அதனால வைத்தியலிங்கம் வச்சு ஏதாவது புது கட்சி ஆரம்பிச்சிடலாமன்ற ஒரு எண்ணத்துல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்காரு. ஓபிஎஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் வைத்தியலிங்கம் ஆரம்பிக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து ஏதாச்சும் ஒரு கட்சியை வந்து பதிவு பண்ணி வச்சிடலாமான்ற ஒரு எண்ணத்துல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியினர் இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி தகுதி நீக்கம்லாம் 4 பேரையும் பண்ண சொல்லி லெட்டர் கொடுக்க மாட்டார். ஏன் பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பி இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா தெம்பா சந்திக்க முடியாது. 4 பேர் விட்டாங்கன்னா திருப்பி அதிமுக மிகப்பெரிய பின்னாடி ஏற்படுத்தும். ராமநாதபுரத்திலே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து 2ஆம் இடம் வந்தாலுமே மிகப்பெரிய வெற்றியை தான் பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.